குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 8th ஸ்டாண்டர்டில் சிவிக்ஸில் யூனிட் 2 சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேர்னிங் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் மீனிங், டெஃபினேஷன் ஆஃப் சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப். இதில் வந்து பார்த்தீங்க என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப்னால் என்ன, அதனோட மீனிங், பொருள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனோட டெஃபினேஷன், வரையறை, ஓகேவா. அடுத்தது சிட்டிசன் அப்படின்னா குடிமக்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்கிறதுக்கான உரிமைகள், சரியா. ஒரு நாட்டில் நம்ம வாழறோம் அப்படின்னா அதற்கான உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த அரசியல் அமைப்பு சட்டம், நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து என்னெல்லாம் இருக்குது நம்ம மக்களுக்காக, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சரியா. அதுக்கப்புறம் அக்வசேஷன் அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். அதாவது அக்வசேஷன் அப்படின்னா பெறுதல், என்னென்ன பெற்றிருக்கோம், அப்புறம் டெர்மினேஷன்னா என்னெல்லாம் இழந்திருக்கோம், இதெல்லாம் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நேச்சர் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, கடல் கடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் என்ன, சரியா. அடுத்தது ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ சிட்டிசன், நம்மளோட உரிமை என்னென்ன, நம்மளோட பொறுப்பு என்னென்ன, சரியா. அதை பற்றியெல்லாம் இந்த லெசனில் நாம் படிக்க போகிறோம், ஓகேவா. சரி, இதில் இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா சிவிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட். த வேர்டு சிட்டிசன் இஸ் derived ஃப்ரம் த லத்தீன் வேர்ட் சிவிக்ஸ் which means residents of a city, state or ancient Rome. After the disappearance of city-state system, it has been used to mean member of state. The citizen of a state enjoy full civil and political rights. ஓகேவா. இப்போ இதில் என்ன நாம் தெரிஞ்சுக்கிடலாம், அதாவது இந்த சிவிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட். அதாவது நம்ம கவர்மெண்ட்டை பற்றி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தெரிஞ்சுக்கிறோம், சரியா. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம சிவிக்ஸ் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் என்னென்ன எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, சரியா, அதெல்லாம் நம்ம இதில் ஒரு அரசாங்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்களோட உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி இந்த பற்றியும் இதில் படிக்க போகிறோம், சரியா. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவிக்ஸ் அப்படின்ற வேர்டு வந்து டிரைவ் ஃப்ரம் லத்தீன் வேர்டு. லத்தீன் அப்படின்ற மொழியிலேருந்து சிட்டிசன் அப்படின்ற வேர்டை வந்து எடுத்திருக்காங்க, சரியா. இது வந்து பார்த்தோன்னா சிவிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து லத்தீன் வார்த்தை. இதனோட பொருள் என்ன அப்படின்னா பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளின் குடியிருப்பாளர்கள் அப்படின்றது இதனோட பொருள், சரியா. அந்த நாட்டில் வந்து ரோமில் பார்த்தீங்க, அந்த நாட்டில் யாரெல்லாம் குடியிருந்தாங்க இல்லையா, அதை தான் வந்து இவங்க வந்து சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லுறாங்க, சரியா. சரி, நகர நாடுகள் அமைப்புகள் மறைந்த பின்னர் அந்த காலத்தில் வந்து நகரங்களெல்லாம் இருந்தது. நம்ம வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா கீழடியில் அந்த ஆதிச்சநல்லூர் இதிலெல்லாம் வந்து மக்கள் வாழ்ந்ததுக்கு உண்டான நிறைய பொருட்கள் வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து ஒரு நகரங்கள் தான், சரியா. அந்த காலத்தில் இருந்த நகரங்கள் தான். அந்த அமைப்புகள் வந்து மறைஞ்ச பின்னாடி இந்த சொல் மட்டும் என்னாச்சு அப்படின்னா உறுப்பினர்கள் என்ற பொருள் பயன்படுத்தப்படுகிறது, சரியா. ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைத்து விதமான குடியியல், அரசியல் உரிமைகளை அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவங்களாக இருக்கிறாங்க, சரியா. ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த நாட்டோட சுதந்திரத்தை அனுபவிக்கணும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட பீஸ்ஃபுல் லைஃப் அவங்க வாழணும்னா அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அந்த நாட்டில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், ஓகேவா. சிட்டிசன் அண்ட் சிட்டிசன்ஷிப், சரியா. சிட்டிசன் இஸ் எ பர்சன் ஆஃப் எ கண்ட்ரி ஹூ இஸ் entitled in enjoy all the legal rights and privileges granted by the states and it's obligated to obey its law and to fulfill his duties, சரியா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் இஸ் எ ஸ்டேட்டஸ் given to the citizen which provide them the rights to legally live in a country as long as they want.
ஓகேவா? இப்போ இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அரசால் வழங்கப்பட்ட உரிமைகளும் சலுகைகளையும் அனுபவிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதே வேளையில் நாட்டோட சட்டங்களை வந்து எப்படி என்ன பண்ணணும், மதித்து நடக்கணும். அதுவும் அவங்களோட கடமைகளை நிறைவேற்றுறதுமே அந்த நாட்டினோட குடிமகனோட உரிமைகள். அந்த மாதிரி செய்கிறவங்க தான் அந்த நாட்டோட குடிமகன், சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? குடி உரிமை என்பது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குடிமகன், ஒரு சிட்டிசன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவரோட விரும்பும் காலம் வரைக்கும் அந்த நாட்டில் வந்து சட்டப்படி அவனுக்கு எல்லா வாழ்கிறதுக்கு எல்லா வசதிகளும் உரிமைகளும் அவனுக்கு வழங்குவது தான் என்னது, குடி உரிமை அப்படின்றது, சிட்டிசன்ஷிப் அப்படின்னா. ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்க டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் சிட்டிசன், அடுத்தது நேச்சுரலைஸ்டு சிட்டிசன். ஓகேவா? இயற்கை உரிமை, பிறப்பால் வந்து பெறக்கூடிய உரிமை. ஓகேவா? இயல்பு உரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி இந்தியாவில் வாழ்கிறதுக்கு நான் இங்கே வாழ போகிறேன், எனக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை கேட்பாங்க. சரியா? அந்த மாதிரி கேட்டு வாங்கிறத பேர் தான் என்னது, நேச்சுரலைஸ்டு சிட்டிசன். ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், குடியுரிமையை பெறுதல். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1955 prescribe 5 ways to acquiring citizenship. They are by birth, distance, அடுத்தது registration, அடுத்தது naturalization and incorporation of territory. ஓகேவா? இதில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 வழிமுறையில் சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, பிறப்பால் வந்து என்னது, இந்தியாவில் பிறக்கிறது. சரியா? அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சரி ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம், பிறப்புரிமை பார்க்கலாம். ஓகேவா? The person born in India on or after 26th January 1950 but before 1st July 1987 is a citizen of India by birth respective of the nationality of his parent. அதாவது இந்தியாவில், அதாவது அவங்க வந்து 1950 ஜனவரி அன்னையில், அதுக்கு பிறகும் 1987 ஜூலை வரைக்கும், அதுக்கு முன்னாடியும் பிறந்த ஒரு நபரும் அவரது பெற்றோர்கள் வந்து எந்த நாட்டில் இருந்தாலும், அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எந்த நாட்டு சேர்ந்தவங்களாக இருந்தாலும், ஆனால் அந்த குழந்தை வந்து இந்தியாவில் பிறந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கொடுக்குறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு, த பர்சன் பார்ன் இன் இந்தியா ஆர் ஆஃப்டர் 1st July 1987 is considered as a citizen of India only if either of his parents is a citizen of India at the time of his birth. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 1987 ஜூலை 1 அதுக்கு பின்னாடி பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகள் வந்து பெற்றோர் வந்து அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட்டு. ஓகேவா? Those born in India on or after 3rd December 2004 are considered the citizen of India, or one or whose parent is a citizen of India and the other is not an illegal migrant at the time of their birth. 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின்னாடி இந்தியாவில் பிறந்தவர்கள் வந்து பிறப்பால் குடிமுறை பெறுறாங்க, அல்லது பெற்றோரில் வந்து ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், மற்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே வந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த குடி உரிமையை கொடுக்குறாங்க. சரியா? அடுத்தது பை டெஸ்டன்ஸ். சரியா? அதாவது வம்சாவளியினால கிடைக்கிறது. இப்போ தாத்தா பாட்டிங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்திருப்பாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால்
அதுக்கப்புறமா அவங்க இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களோட பிள்ளைங்க வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க. அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய உரிமைகளை பற்றி இப்போ சொல்கிறாங்க. சரியா? சரி, இதில் வந்து என்ன அப்படின்னா, எ பர்சன் பார்ன் அவுட் சைடு இந்தியா ஆன் ஆர் ஆஃப்டர் 26 January 1950 பட் பிஃபோர் 10th December 1992 is a citizen of India by descent if his father was a citizen of India at the time of his birth. ஓகேவா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1950 January 26 இருந்து 1992 December 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா, முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைங்க அவங்க தந்தை வந்து பார்த்திங்க, அவங்க தந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஃபாதர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அந்த வம்சாவளி மூலமாக அவருக்கு அந்த பையனுக்கு வந்து இந்திய குடியுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், a person born outside India after the 10th December 1992 is considered as a citizen of India if either of his parent is a citizen of India at the time of his birth. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிசம்பர் 10 அதுக்கு பின்னாடி வெளிநாட்டில் பிறந்தவங்களும் பெற்றோரில் யாராவது ஒருத்தர் அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, 3rd December 2004 onwards the person born outside India shall not be citizen of India by descent unless his birth is registered at an Indian consulate within 1 year of the date of birth. என்ன சொல்கிறாங்க, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், டிசம்பர் 2004 அன்னையிலேருந்து முதல்ல வெளிநாட்டில் பிறந்தவங்க அவங்களோட பிறப்பை வந்து 1 வருஷத்துக்குள்ளே இந்தியாவோட தூதரகத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கணும். சரியா? பதிவு பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து அந்த வம்சாவளி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்காது, சிட்டிசன்ஷிப் இது வந்து கிடைக்காது. பை ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணுறது. சரியா? அது வந்து பதிவு செய்தல். சரி, இதில் என்ன, ஒரு எ பர்சன் ஆஃப் இண்டியன் ஒரிஜின் ஹூ இஸ் ordinarily residents in any country or place outside undivided India. சரியா? a person of India origin who is ordinarily residents in India for 7 years before making an application for registration. A person who is married to a citizen of India and the ordinarily residents in India for 7 years before making a application for registration. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் வந்து அவர் வந்து எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அல்லது அது அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செஞ்சதன் மூலமாக அவங்க வந்து நம்ம இந்திய குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் வந்து என்ன பண்ணுறாரு, எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் வந்து 7 ஆண்டு வசித்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து அந்த விண்ணப்பமே கொடுப்பாங்க பதிவு பண்ணுறதுக்கு, இந்திய குடிமகனாக பதிவு பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்திய குடிமகனை வந்து திருமணம் செஞ்சு அதில் இப்படி பதிவு பண்ணோம்னா உடனே அவங்க வந்து 7 ஆண்டுகளுக்குள்ளே வசித்தாலும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, பை நேச்சுரலைசேஷன். சரியா? இயல்பாக கிடைக்கிற குடியுரிமை. த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஆன் அன் அப்ளிகேஷன் கிராண்ட் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் naturalization of any person if he is not a citizen of any country where citizen of India are prevented from the becoming subject or citizen of that country. A citizen of any country renews the citizenship of that country. He has either resided in India or been in several of government in India or throughout the period of 12 months. He is a good character and has to adequate knowledge of the language specified in the English schedule to the Constitution
personally 22 languages. Presently 22 languages. சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருவர் வந்து நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி வழங்குறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு நாட்டில் குடிமகனாக இருந்தால் அவங்க இல்லாத இருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க அதை செக் பண்ணுவாங்க. அவங்க வசிக்கும் நாட்டில் குடிமகனாவதை வந்து தடுக்கும் பொருட்டு இவங்களுக்கு வந்து இயல்பு குடியுரிமை கொடுப்பாங்க. அது மட்டும் அடுத்தது என்ன அப்படின்னா, வெளிநாட்டு குடியுரிமை, வெளிநாட்டில் வாழ்ந்து அவங்க வெளிநாட்டில் வாழ்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த நாட்டை விட்டுட்டு இந்த நாட்டை அவங்களோட இதை வந்து அவங்க கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்தாங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து இந்தியாவில் வந்து வாழ்கிறாங்க, அது அவங்களுக்கு வந்து அரசு பணி வந்து அதாவது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த இந்தியாவிலே தங்கி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. அதாவது வெளிநாட்டில் இருந்து வரவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சி அவங்க வந்து இங்கே செட்டில் ஆனாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழி வந்து 22 மொழிகள் இருக்குது இப்போது. அதில் போதிய அறிவு அவங்க ஏதாவது ஒரு மொழியில் வந்து போதிய அறிவு பெற்றிருந்தாங்கனாலும் நம்ம இந்திய குடியுரிமை பெறத்துக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? சரி, அடுத்தது பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. If any foreign territories become a part of India, the government of India specific the person who among the people of the territory shall be the citizen of India. Such person become the citizen of India from the notified date. For example, when the Pondicherry became the part of India, the government of India issued the Citizenship Pondicherry Order 1962. இப்போ கவனிங்க, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி அப்படின்னா அதாவது வேறு இதை வந்து இணைக்கிறது, பிரதேசங்களை வந்து இணைக்கிறதின் மூலமாக வந்து அங்கே இருக்க வாழ்கிற மக்களுக்கு வந்து இப்போ புதுச்சேரி வந்து இதில் அதாவது இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெரிட்டரி. சரியா? ஸ்டேட் கிடையாது, அது டெரிட்டரி. ஸோ அந்த மாதிரி வேறு டெரிட்டரிஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த இந்தியாவில் வாழ்கிறதுக்கு உண்டான குடியுரிமை வந்து கொடுப்பாங்க. சரியா? மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறது. இந்த குறிப்பிட்ட நாளிலிருந்து அவர்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களும் இந்திய குடிமகனாக மாறுறாங்க. உதாரணமாக பாண்டிச்சேரி வந்து இந்தியாவுடன் இணைத்த பொழுது இந்திய அரசு வந்து அந்த மக்களுக்கு 1962 வந்து இந்திய குடியுரிமை ஆணையை வந்து வழங்கிச்சு. ஓகேவா? அடுத்தது லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப். இதில் வந்து அதாவது இந்திய குடியுரிமையை எப்படி இழக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெனோன்சியேஷன், அடுத்தது டெர்மினேஷன், அடுத்தது டிப்ரிவிஷேஷன். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், Part 2 of the Constitution of India, Article 511, prescribe the 3 ways of losing citizenship. என்னென்னவே அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால், ரினவுன்சியேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால், குடியுரிமையை துரத்தல். அவங்களே வேண்டாம், தானாக முன் வந்து என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு இது வந்து நான் இந்த நாட்டு குடிமகனாக வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்களா வந்து என்ன பண்ணிடுவாங்க, வாலண்ட்ரியாக அவங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்க. வென் எ பர்சன் ஆஃப்டர் acquiring the citizenship of another country give up his or her Indian citizenship. முன்னே நம்ம இது பார்த்தோம் இல்லையா? இது வந்து என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் வாழ்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் இந்தியாவுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அங்கே வாழ்ந்த குடியுரிமையை அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து குடியுரிமை கேட்டாங்கன்னா நம்ம கொடுப்போம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா டெர்மினேஷன் டேக் பிளேஸ் பை ஆப்ரேட்டிங் ஆஃப் லா. வென் த இந்தியன் சிட்டிசன் வாலண்டரி அக்வயர் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் எனி அதர் கண்ட்ரி, he or she automatically cases to be an Indian citizen. அதாவது
அதாவது ஒரு இந்திய குடிமகனும் தானாக முன் வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெறும் பொழுது அவர் வந்து இந்திய குடியுரிமை வந்து அவங்களுக்கு தானாகவே முடக்கிடுறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிப்ரிவேஷன் அப்படின்னா அதாவது குடியுரிமை மறுத்தல், கட்டாயமாக முடிவுக்கு வருதல். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் தட் சிட்டிசன்ஷிப் இஸ் deprived on the basis of an order to Government of India in case involve acquisition of Indian citizen by phrased false representation or being disloyal to the constitution. இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் மோசடி பண்ணுறது, அதனால் தவறாக நடந்துக்கிறது, ஏமாத்துறது, அடுத்தது அதாவது சட்டத்துக்கு புறம்பாக வந்து டெரரிஸ்ட் மாதிரி வேலை பண்ணுறது, இந்த மாதிரி தேச துரோக வேலையெல்லாம் செய்கிறது, அந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் அவங்களோட குடியுரிமையை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப். இது வந்து என்ன அப்படின்னா அதாவது நேஷ்னாலிட்டி இஸ் a status of belonging to the particular nation by origin, birth. Basically it's an ethic and racial concept. Nationality of a person cannot be changed. Citizenship is granted to an individual by the government of the country when she complies with the legal ஃபார்மாலிட்டிஸ். சிட்டிசன்ஷிப் கேன் பி சேஞ்ச்டு. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்தியா வந்து பூர்வீகமாக இருக்கணும், அதுக்கப்புறம் பிறக்கணும், அப்புறம் வந்து நம்மளோட மதம் இனம் அதெல்லாம் வந்து அடிப்படையை கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் வந்து இயல்பாகவே பெறும் உரிமை தான் வந்து இந்த சிட்டிசன்ஷிப்பு. சரியா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்ட நடைமுறை உட்பட்டு நம்ம நாட்டோட சட்டத்துக்கு உட்பட்டு நாம் என்ன பண்ணோம், ஒருத்தரும் உரிமை பெறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த குடியுரிமை வந்து மாற்றவோ இது பண்ணவோ அதுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இதில் என்ன சொல்கிறாங்க, அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் ஃபார் ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், தட் இஸ் த Indian citizenship, but federal state like USA and Switzerland has dual citizenship, national citizenship and the state citizenship. In India, all citizens, irrespective of the state in which they are born or reside, enjoy the same political and the civil rights of the citizenship all over the country. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன்ஸ் ஒற்றை குடியுரிமை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு வந்து ஒற்றை குடியுரிமை தான் வழங்கியிருக்குது. இதுதான் வந்து இந்திய குடியுரிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்றும் சுவிட்சர்லாந்து இதிலெல்லாம் கூட்டாட்சி அமைப்பு வந்து கொண்டுள்ள நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குடியுரிமை வழங்கும். எது அப்படின்னு சொன்னால் தேசிய குடியுரிமை ஒன்று, அதாவது நேஷ்னல் சிட்டிசன்ஷிப்பு, ஸ்டேட் சிட்டிசன்ஷிப்பு. சரியா? அந்த மாதிரி கொடுப்பாங்க ரெண்டு. அதாவது இப்போ நாம் வந்து நம்ம ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரியா? ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே சிட்டிசன்ஷிப் தான். சரியா? இந்திய மக்கள் வந்து அனைவரும் இந்தியாவில் எங்கு வேணாலும் பிறந்தாலும் வாழ்ந்தாலும் அதாவது எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே உரிமை கடமைகள் அதை வந்து நம்ம இது பண்ணணும். சரியா? அதை தான் இவங்க சொல்கிறாங்க. சரியா? ஆஸ் பர் த ஆர்டர் பிரசிடென்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதாவது முன்னுரிமை வரிசைப்படி குடியரசு பிரசிடென்ட் தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவரை தான் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நாட்டில் வந்து எத்தனை பேர் மக்கள் தொகை வாழ்கிறாங்க அப்படின்னு கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து நான் சின்ன கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்பர் 1 யாரை கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட். சரியா? முதல் சிட்டிசன் நம்ம இந்தியாவோட முதல் சிட்டிசன் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம யார் சொல்லணும்? பிரசிடெண்ட். ஓகேவா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன். என்னென்ன நமக்கு
உரிமைகள் இருக்குது, என்னென்ன கடமைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அவர் கான்ஸ்டியூஷன் confer the following rights for the citizen of India. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், பேச்சுரிமை, எழுத்துரிமை. அடுத்தது இந்தியாவில் எங்கே வேணால் போகிறதுக்கு உண்டான உரிமை, மக்கள் என்ன வேணால் படிக்கிறதுக்கு உண்டான உரிமை, என்ன வேணால் நம்ம எந்த மதத்துக்கு வேணால் மாறத்துக்கு உண்டான உரிமை. ஓகேவா? இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஓகேவா? இதில் என்ன இப்போ உனக்கு இதில் என்ன புரியுது அப்படின்னா, நம்ம பேச்சுரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது, அதே மாதிரி எங்கே வேணால் படிக்கிற உரிமை, இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் வாழ்கிற உரிமை இருக்குது, நம்ம என்ன வேணால் படிக்கலாம், நம்ம எந்த மதம் வேணால் மாறலாம், நம்மளோட கல்ச்சர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம போடுறோம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு உரிமைகள் கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஓட் டு த எலெக்ஷன் ஆஃப் லோக்சபா அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்தியாவில் ஓட்டு போட்டு நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுற உரிமையை கொடுத்துருக்குறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் டு ஹோல்டு சர்டன் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், அதாவது அரசு அலுவலகங்களை பணிபுரியறதுக்கு உண்டான உரிமை, அதாவது கவர்மெண்ட் வேலை நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த உரிமை இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பாராளுமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் நம்மளால் போட்டி போடுறதுக்கும் உரிமை இருக்குது, அதில் உறுப்பினராகிறதுக்கு உண்டான உரிமை இருக்குது. இந்த மாதிரி உரிமைகள் நிறைய நமக்கு இருக்கிறது. ஓகே, அக்கார்டிங் டு 42nd amendment of our constitution, a set of fundamental duties are the prescribed for all citizens of India. For example, paying tax honestly, respecting the rights, beliefs and opinions of others, அப்புறம் defending the country, respect and obey states and local law and so on. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க, அரசியலமைப்பு 42 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ ரைட்ஸ் நமக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி நமக்கு இப்போ கொஞ்சம் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேர்மையாக கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும், மற்றவங்களோட கருத்துக்களை நாம் ஏற்றுக்கணும், மற்றவங்கள கேவலமாக பேசக்கூடாது, அவங்களோட நம்பிக்கைகளை கேவலப்படுத்தக்கூடாது, மற்றவங்கள கொடுமைப்படுத்தக்கூடாது, அவங்கள என்ன பண்ணணும், ஈக்குவலாக நாம் எப்படி வாழணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம நாட்டோட பப்ளிக், அதாவது நம்ம நாட்டோட பொருட்களை சேதப்படுத்தக்கூடாது, அதாவது கோயில்கள், பஸ்ஸு, ரோடு. அதே மாதிரி நம்ம நேஷ்னல் ஃப்ளாகுக்கு மரியாதை கொடுக்கணும். சரியா? அந்த மாதிரி நேஷ்னல் சிம்பிள்ஸை மதிக்கணும். சரியா? அதே மாதிரி நம்ம சட்டங்களை மதிக்கணும். அதை அதை என்ன பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி சில டியூட்டிஸும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஓகே, சரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுகிறார்கள், ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு மக்களுக்கு உண்டான குடி உரிமை. நான் ரெசிடெண்ட் இந்தியன் அப்படின்னா என்ன, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ரெசிடெண்ட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தோன்னா இந்திய கடவுச்சீட்டின் மூலமாக பாஸ்புக் இருக்கு இல்லையா, அதை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களுக்கு இந்திய குடிமக்களாக சொல்லுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், person of Indian origin, the person those are ancestors was an Indian nation and who is presently holded another country's citizenship other than Pakistan, Bangladesh, Sri Lanka, Bhutan, Afghanistan, China and Nepal. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ancestors அப்படின்னா மூதாதையர்கள் இந்தியாவில் வாழ்ந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பிள்ளைங்க போய் அங்கே செட்டில் ஆகுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கன்னு அங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்தியாவில் குடியுரிமை கொடுப்பாங்க.
அடுத்தது இந்தியாவை வந்து பூர்வீகமாக கொண்டு வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள் வந்து அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குடியுரிமையை கொடுப்பாங்கோ. ஓகேம்மா. அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாட்டில் குடிமக்கள் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க சரியா. அவங்கள வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா அலைன்ஸ் அண்ட் இமிகிரண்ட் அப்படின்னு 2 term and are used to ரெஃபர் நான் நேஷ்னல் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதாவது அகதிகளாக வராங்க இல்லையா, ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமக்கள் அல்லாத அனைவரும் அந்நியர்கள் எனப்படுவார்கள் சரியா. அவங்க வந்து அலைன்ஸ் அப்படின்னா அந்நியர்கள் சரியா, வேறு நாட்டுக்காரங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. எக்ஸாம்பிள் வந்து டூரிஸ்ட்டு, அடுத்தது வெளிநாட்டிலேருந்து வந்து படிக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் சரியா, டூரிஸ்ட்டுன்னு வராங்கல்ல அவங்க எல்லாமே. அடுத்தது பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் குடியேறியவர்கள் இம்மிகிரண்ட் அப்படின்னு சொல்ல ரெஃபர் டு அலையன்ஸ் ஹூ ஹாஸ் பீன் granted the right to reside and work permanently without restrictions of a particular country. நாட்டில் எந்தவித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் உரிமை பெற்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம், இந்தியாவில் வாழலாம் சரியா. அடுத்தது குவாலிட்டிஸ் ஆஃப் குட் சிட்டிசன், நல்ல குடிமக்களுக்கு உண்டான பண்புகள் என்னென்ன. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, லொயாலிட்டி டு த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தை அது என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நடக்கிறது. ஓகே. அடுத்தது ஒபே லா, சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது சரியா. அவன் வந்து என்ன பண்ணணும், அவங்க சட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும். கான்ட்ரிபியூட் டு சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி அண்ட் பெர்ஃபார்ம் சிவிஸ் டியூட்டி, சமுதாயத்திற்கு வந்து தன்னோட பங்களிப்பையும் ஆற்றலையும் மற்றும் குடிமை பணிகளையும் கரெக்டாக செயல்படுத்தணும். அடுத்தது குவாலிட்டி ஆஃப் குட்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ், அதாவது நல்ல பண்புகளையும் நல்ல நீதிகளையும் நிலைநாட்டணும் சரியா. ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி, வேற்றுமைகளை வந்து மறந்து ஒத்துமையாக வாழணும். ஓகே. நெக்ஸ்ட் global citizenship. Global citizenship is an idea that everyone, no matter where they live in parts of the worldwide community rather than as the citizen of particular nation or place, all people have the right and civic responsibilities. It is the fundamental in enabling young people to assess and participate in the ஷேப்பிங் மாடர்ன் சொசைட்டி. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்டு குடிமக்கள் பார்த்திங்கன்னா என்பதை விட உலகளாவிய இருக்கிற எல்லா மக்களும் ஒருத்தரும் அங்கம் வகிப்பது உலகளாவிய குடியுரிமை அப்படின்னு சொல்கிறது. உலக மக்கள் அனைவருக்கும் உரிமைகளும் பொறுப்பு அப்புறம் அதாவது டியூட்டிஸ் இதெல்லாம் இயற்கையாகவே இருக்குது சரியா. புதிய சமுதாயத்தை உருவாக்குவதில் இளைஞர்களோட ஈடுபாடு பங்களிப்பும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து குளோபல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொன்னால் வந்து காலேஜு ஸ்கூலு அதெல்லாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு சில ஸ்கூலில் பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு கண்ட்ரிலேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்தும் வந்து படிப்பாங்க. அதே மாதிரி காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்து படிப்பாங்க. அதெல்லாம் வந்து படிக்கிறது அவங்களுக்கெல்லாம். ஓகேவா. சரி. அடுத்தது டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப்புக்கு பாரேன். அதாவது என்னென்ன குவாலிட்டி, செக்யூரிட்டி, அசஸ்ஸு, அடுத்தது லிட்ரஸி, அது எடுக்வெண்ட்டு, ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ஸு, அடுத்தது காமர்ஸ், கம்யூனிகேஷன், ரைட், ரெஸ்பான்சிபிலிட்டி, லா, இதெல்லாமே வந்து எலிமெண்ட் ஆஃப் டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப். டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப்புக்கு தேவையானதெல்லாம் இது எல்லாமே 9 இருக்குது இதில் சரியா. படிக்கிறது, மற்றவங்கள அதை மற்றவங்க சொல்கிறத அசஸ் பண்ணுறது, கரெக்டாக தப்பான செக்யூரிட்டி வேணும். அடுத்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ஸு, அடுத்தது கம்யூனிகேஷனு, ரைட், ரெஸ்பான்சிபிலிட்டி, லா, இதெல்லாமே சரியா. அதே தான் இதுவும்.
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ரெமெடி, எஜுகேஷனல், கல்ச்சரல் ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி இதெல்லாமே சொல்லலாம். சரியா? அடுத்தது ஓவர்சீஸ் இந்தியன் டே, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தினம். இது வந்து என்ன சொல்கிறாங்க, பிப்ரவரி பாரதிய தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து இந்த தினம் கொண்டாடப்படுது. இது வந்து வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பங்கு பெறுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து புனித தினமாக ஜனவரி 9ஆம் தேதி தான் இந்த இதை கொண்டாடுறாங்க. சரியா? சரி, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கன்க்ளூஷன் இருக்குது. இது வந்து நம்ம நாட்டு அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது எல்லாத்துக்கும். அதாவது ஓவரால் இந்தியாவிலையுமே ஒரே சிட்டிசன்ஷிப் தான். சரியா கண்ணா? ஸ்டேட் சிட்டிசன்ஷிப்பு அப்புறம் நேஷ்னல் சிட்டிசன்ஷிப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே சிட்டிசன்ஷிப் தான் இந்தியாவில். அதுக்கது இந்தியா வந்து உருவாகும் பொருட்டு இந்திய மக்களிடையே வந்து சகோதரத்துவமாக, அதாவது அண்ணன் தம்பியாக பழகணும், ஒத்துமையாக வாழணும், இதெல்லாம் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லுது. ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லெசன் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், உங்களுக்கு அப்போ நல்லா புரியும். அதே மாதிரி பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும்னா உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து மிஸ் இந்த லெசன் எங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது இப்போ 8th ஸ்டாண்டர்ட் இல்லாமல் 9th 7th எந்த செக்ஷன் வேணுனாலும் சோஷியலில் உங்களுக்கு ஏதாவது லெசன் உங்களுக்கு நான் டீச் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் வந்து டீச் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி தரேன். ஓகேவா? அதே மாதிரி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா?